ஓம் சாந்தி. நான் ஆத்மா இருபுருவ மத்தியில் ஒளி பொருந்திய தெய்வீகமான சைத்தன்யமான சக்தியாவேன். நான் ஆத்மா எனது பிருக்குட்டியின் மத்தி என்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் வேறு, இந்த ஷரீரம் வேறு என்பது இப்பொழுது தெளிவாக புரிகின்றது. இந்த ஷரீரத்தை இயக்குகின்ற அற்புதமான சக்தியாவேன். என் வாழ்வில் வருகின்ற சூழ்நிலைகள், என் வாழ்வில் நான் சந்திக்கின்ற விஷயங்கள், இவை அனைத்துமே இப்பொழுது என்னை முன்னேற்றுவதற்கான ஒரு பாடமாகும், படிப்பினையாகும். நான் ஆத்மா எனது உயர்ந்த ஸ்திதி மூலமாக என் வாழ்க்கையில் வருகின்ற விஷயங்களை மூன்றாவது கண் கொண்டு பரமாத்மா கொடுத்திருக்கின்ற தெய்வீக புத்தி என்கின்ற மூன்றாவது கண் கொண்டு பார்க்கின்றேன். இதன் மூலம் வருகின்ற ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாடி இருக்கின்ற சூக்ஷ்மமானது எனக்கு விளங்குகின்றது. இந்த நாடகமானது ஒரு விளையாட்டாக எனக்கு அனுபவமாகின்றது. இந்த நாடகத்தில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வருகிறது என்பதும் எனக்கு புரிகின்றது. அரை கல்பம் சுகமே சுகம்தான், அரை கல்பம்தான் துக்கம் ஆரம்பிக்கின்றது. அதிலும் தேவதா ஆத்மாவாகிய நான் சிருஷ்டியில் 3/4 பாகம் சுகத்தின் நடிப்பை நடிக்கின்றேன். பரமாத்மா எனக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய ஆஸ்தியாகும் இது. இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையை பரமாத்மாவினுடைய நினைவின் மூலமாக அவரிடமிருந்து சர்வ பிராப்திகளையும் அடைந்து உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட விஸ்வ கல்யாணகாரி, உலகத்திற்கே நன்மை செய்கின்ற ஆத்மாவிற்கு பரமாத்மா கொடுக்கின்ற தகுதிதான் சத்யுக சக்கரவர்த்தி. இப்படி இந்த நாடக சக்கரத்தின் அற்புதமான ரகசியமான விஷயங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த படிப்பு என்னை வைகுந்த வாசியாக ஆக்கப் போகின்றது. நான் அந்த வசுதெய்வ குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஆகப் போகின்றேன். அப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மா நான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.